எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழிஞான பூசையை தொடங்குகிறேன். தை உத்திரம், தை மாதம் உத்திர நட்சத்திரம், சண்டேஸ்வர பெருமானுக்கு திரு நட்சத்திரம். அவருடைய வரலாற்றினை சென்ற ஆண்டு உரைநடையாக பாடலுக்கு பாடல், பதத்துக்கு பதம், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திரு சேக்கிழார் பெருமானால் விரித்து எழுதப்பட்ட அவருடைய வரலாற்றினை, அந்த பாடல்களை பதத்துக்கு பதம், தொடருக்கு தொடர், பாடலுக்கு பாடல் ஆய்ந்து ஒரு விரிவான ஒரு கட்டுரை வடிவிலே வெளியிட்டிருந்தேன். இப்பொழுது அதை அப்படியே ஒளி வடிவிலே பதிவு செய்து விடுகிறேன். ஏனென்றால் எதுவுமே பிறழாது நூலில் உள்ளவாறு நாம் விளக்க வேண்டும் என்பது நமது முதன்மை கோட்பாடு. இதைத்தான் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அதை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன். இப்பொழுது நான் அதை தொடர்ந்து படிக்கிறேன். சற்று பெரிய வரலாறு இருந்தாலும் கேட்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்திற்கு அளவே கிடையாது. அவரவர்கள் நீங்கள் தொடர வேண்டியது, இதுவரை தொடர வேண்டியது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. சண்டேஸ்வர பெருமான் நாயனார் வரலாறு. தை உத்திரம். மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்செண்டு பெருமானுக்கும் அடியேன் என்பது திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக பெருமான் இவருடைய பெருமையை உணர்த்தி வெளிப்படுத்திய மெய்த்திரு வாக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தொண்டர் தொகை முழுவதுமே சிவபெருமானார் சுந்தரமூர்த்தி சாமிகள் உயிரறிவிலே மேலோங்கி எழுந்த வாக்குகள் என்பதை அன்பர்கள் எல்லாம் சிந்தையில் கொள்ள வேண்டும். இந்த தொடருக்கு விளக்கம். மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியன் என்ற இந்த தொடருக்கான விளக்கம். மணலால் உருவாக்கிய ஈசர் திருமேனியை தூய சிந்தையுடன் பயன் நோக்காது, அதாவது நிஷ்காமிய பக்தி என்று சொல்வார்கள். காமிய பக்தி என்றால் இந்த பயன் கிடைக்க வேண்டும், அந்த பயன் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பயனை குறிக்கோளாக வைத்து வழிபடுவது காமிய பக்தி. நிஷ்காமிய பக்தின்னா வேறு எதிலுமே ஆவல் இல்லாமல் எதையுமே வேண்டாது இறைவன் திருவடியையே வேண்டி இறைவனுடைய இது காமியம் கிடையாது. இந்த உயிரோடு இலக்கு இறைவனை அடைய வேண்டியது, அந்த சாயுஜ நிலையை அடைய வேண்டியதுதான் இறைவனுடைய இலக்கு. இது காமிய பக்தி என்று அதை சொல்ல முடியாது. இயல்பான பக்தி. காமிய பக்தி, நிஷ்காமிய பக்தி என்ன, எதையுமே எதிர்பாராமல், வேற எதையுமே எதிர்பாராமல் வழிபடுவது, அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மணலால் உருவாக்கிய ஈசனார் திருமேனியை தூய சிந்தையுடன், சிந்தையில தூய்மை வேண்டும், பயன் நோக்காது, இயல்பாக எழுந்த அன்பினால் பூசித்து. அன்பு என்பது என்னன்னா, அது இயல்பாகவே எழ வேண்டும். நம்ம குழந்தைகள் மேலெல்லாம் நமக்கு எப்படி அன்பு இருக்குது, ஏதாவது கற்பிதம் பண்ணியா உருவாக்கி கொள்கிறோம். நமக்கு வேண்டியவர்கள் மேல ஒரு அன்பு எழுதுன்னா ஊற்றெழுகிறது என்றால் கற்பிதம் பண்ணி நாம் கற்பித்து எழச் செய்வதில்லை, இயல்பாகவே எழக்கூடிய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இறைவன் மீது வேண்டும். இதை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். இயல்பாக எழுந்த அன்பினால் பூசித்து ஞானத்தில் யோக நிலையில் அவர் எதுவுமே புற செய்திகள், தன்னுடைய உடல் இருப்பு கூட தெரியாமல் பூஜை செய்கிறார். புற உலகோ, தன்னுடைய இருப்போ, தன்னுடைய உடல் இருப்போ, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்று சொல்லி அங்கே திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருமான் குறித்தது போல அந்த நிலையில ஞானத்தின் யோக நிலையில் நிலைத்து நிற்கும் பொழுது, இப்படி இவர் நிலைத்து நின்று இந்த பூசிக்கிறாரே, தன்னை மறந்து பூசிக்கிறாரே என்பதை உணராது, அவர் நிலை கண்டு உணராது, பாலை இடறி வீசிய தந்தையின் கால்களை வெட்டி வீழ்த்திய திருவடி பற்று விடா அன்னை போல்வாராகிய சண்டீச பெருமானுக்கு நான் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக வந்த வாக்கிற்கான பொருள். அடுத்தது நம்ம திருத்தொண்டர் திருவந்தாதி பொல்லா பிள்ளையார் திருநாரையூரிலே நமக்கு திருமுறைகள் எல்லாம் எடுத்து கொடுத்தவர். அவர் வகுத்தது, அவர் வகை செய்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதை நான் படித்து விட்டு அதற்கும் பொருள் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த விதி நூலுக்கு செல்கிறேன். திருவந்தாதி. குளம் ஏறிய சேஞ்சலூரில் குறிசில் குறைகடல் சூழ் தலம் ஏறிய விரல் தண்டி கண்டீர் தந்தை தாள் இரண்டும் வளம் ஏறிய மழுவால் எரிந்து ஈசன் மணிமுடிமேல் நலம் ஏறிய பால் சொரிந்து அலர் சூட்டிய நன்னிதியே. இது நம்பியாண்டார் நம்பிகள். இதற்கு விளக்கம்.
நன்மைமிகு மறையவர் குலம் வாழ் சேஞ்சலூரில் உதயம் செய்த பெருமையிற் சிறந்தவர். ஒலிக்கின்ற கடல் சூழ் உலகத்தில் மனத்தின்மை உடைய சண்டீசர். தந்தை தாள் இரண்டையும் தன் வலக்கையில் எடுத்த கோலே நலம் விளைவிக்கும் மழுவாகிட அதனால் வீசி. இவர் கோலை தான் எடுக்கிறாரு, வெட்டணுங்கிற எண்ணம் இருக்குது, கோல் எடுக்கிறாரு. கோல் விட்டுமா இறைவன் மழுவாக்கிறார். நலம் விளைவிக்கும் மழுவாகிட அதனால் வீசி வெட்டி எறிந்தவர் காண்க. ஈசனார் முடிவில் நலமிகு பால் சுரிந்து மலர் சூட்டிய நன்னிதியே போன்றவர். நமது சண்டீச பெருமான் என்பது பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் நமது ஆச்சாரியார், அவருடைய வாக்கு. நாம் அம்மை போழ்வாராகிய சண்டீச பெருமான் வரலாற்றினை நம் சேக்கிழார் பெருமான் விரித்து உரைத்தவாறு காண்போம். பாடலுக்கு பாடல் பொருள் எழுதியிருக்கிறேன். நூலை வைத்து கொண்டு பார்த்தாலே அது பொருத்தமாக உங்களுக்கு தோன்றும். குளிர்ச்சி பொருந்திய அழகிய எந்நாளும் பொய்யாது அளிக்கும் பொன்னி நதி வளப்படுத்தும் நீர் நாடு சோழ நாடு. அக்காவிரியின் கிளை நதியான மண்ணி ஆற்றின் தென்கரையிலே நிலைபெறுமாறு முற்காலத்தில் கிரௌஞ்ச மலையை பிளந்த கூறிய வேலின் வல்லமையை காட்டி இமையோர்களது பகை அசுரர்களை வீழ்த்திய முருகப்பெருமான் தாம் வழிபட பெருமானை எழுந்தருளிவித்த ஊர் திருமறையோர் வாழ் தொன்மையான ஊர் செல்வமொழி திருச்சேஞ்சலூர். இந்த திருச்சேஞ்சலூர் கந்தபுராணத்திலே அந்த வரலாற்றினை பல தலங்களுக்கு இறுதியாக இங்கே மன்னிப்படிக்கரைக்கு அங்கே சேஞ்சலூரில் தங்கி அங்கே இந்த நகரத்தை அமைக்க செய்து ஆலயத்தையும் அமைக்க செய்து இறைவனை பூசித்த இடம், முருகப்பெருமான் பூசித்த இடம். அது தனியாகவே ஒரு கட்டுரை கந்தபுராணத்தின் அடிப்படையிலே வரைந்து பதிவிட்டிருக்கிறேன், யூடியூபில் பதிவிட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தொன்மையான திருமறையோர்கள், மறையோர்கள் மட்டுமே அங்கே வாழ்ந்த ஊர், ஒரு தொன்மையான ஒரு பெருமைக்குரிய ஊர் செல்வமொழி திருச்சேஞ்சலூர். அங்கே வேத வேள்விகள் சிவத்தை முன்னிலைப்படுத்தி நடக்கும் பொழுது அங்கே செல்வம்லாம் அருள் செல்வம் பொருட்செல்வம் அழியாமல் எப்படி இருக்கும். செம்மையான திருநீற்று சார்பிலே நிற்கும் ஒரே கொள்கையர். திருநீற்று சார்பு தான், வேறு கொள்கையே இல்லை, வேறு இறைவனையே சிந்திக்க மாட்டார்கள். தாய் வழி ஒரு பிறப்பும் மற்றும் உபநய சடங்குகள் நிறைவில் ஒரு பிறப்புமாகிய இருபிறப்பாளர் என்ற சிறப்புடையோர் இல்லங்கள் தோறும் ஆகவனியும் கார்கபத்தியும் தட்சிணாக்கியம் என்பதான முத்தி வளர்க்கும் நன்னெறியில் நிற்போர். தழங்கரி 3 எரியோமும் தமிழ் ஞான சம்பந்தன் என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. இருக்கு எஜர் சாம அதர்வணம் என்னும் 4 வேதங்களையும் முறையாக பயின்றோர். புலன்கள் வழி தாம் செல்லாது புலன்களை தம் வழி நிற்கச் செய்யும் வல்லமை உடையோர். மெய்மை ஒழுக்கத்துடன் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற 6 தொழில்களிலும் 7 உலகோரும் போற்றும்படி விளங்கும் மறையோர் வாழ்வோர். கிட்டத்தட்ட 10.5 மணி நேரம் இதற்கு நான் உரை எழுதுவதற்கு எனக்கு நேரம் பிடித்தது. குற்றமிலா மாந்தோல் கோத்த முப்புரி நூல் அணிந்த மார்பினராய் உச்சியில் குழை குடைமி உடைய வேதம் போதும் கூட்டமாக நிறைந்து பயில்கின்ற சிறு மாணாக்கர்களும், அந்த வேத பயிலக்கூடிய மாணாக்கர்கள், நான்மறைகளையும் கற்பிக்கின்ற பெருமை உடைய ஆச்சாரியாரும், இருள்வானில் விளக்கமாக தோன்றும் நட்சத்திரங்களும் ஒளி வீசும் நிலாவுனையும் போல பொருந்துகின்ற திருமடங்களில் அவற்றின் மீது முழங்கும் முகில்களின் இடியோசை தாழுமாறு வேத ஒளிகள் முழங்குவனவாக இருக்கும். ஆசிரியரை சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார், மாணவர்களை நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடுகிறார். அங்கே வேத முழக்கம் என்னன்னா இடியோசையே தாழுமாறு அந்த அளவுக்கு வேத முழக்கம் இருக்குமா ஒழித்து. வேல்கள் இயற்றப்படும் சாலைகள் தோறும் வேதியர் அளிக்கின்ற அவிர்வாகத்தை உண்டிட வரும் திருமாலும் நான்முகனும் அவர்கள் ஏறி வருகின்ற கருடனும் அன்னப்பறவையும் அவை தங்குதற்குரிய இருப்பிடங்கள் போலவும் தேவேந்திரன் ஏறி வருகின்ற ஆணையை கட்டுவதற்குரிய தறிகள் போலவும் யூப தம்பங்களும் நடப்பட்டு இருக்கும். வேள்வி தம்பம் பஞ்சகவியத்தின் பொருட்டு பேணி வளர்க்கப்படும் பசுக்களின் இனிய கூட்டம் பால் ஒழுகும்படி பொழுதுதோறும் செல்லும். தாங்கள் பயிலும் வேத சாகிகளை கணித்துக் கொள்வோராகிய மாணவர்கள் வேள்விக்குரிய மரச்சொல்லிகளை திரட்டி கொண்டு அணைவர். பூக்கள் நிறைந்த நீர்த்தடங்களில் மறைமகளில் நீராடி புகுவர். தன்மைத்தையதாக விளங்கும் நீண்ட வீதிகளும் அழகும் நிறைய உள்ளன அந்த திருச்சேஞ்சலூர்ல. ஏன்னா முருகப்பெருமானாலேயே அந்த தேவதட்சணை கொண்டு உருவாக்கப்பட்ட ஊர்னா அது அப்புறம் எப்படி இருக்கும். இறைவனை போற்றி செய்யும் பெருவாழ்வினை உடைய அழகிய பதியாகிய அவ்வூரின் பக்கத்தில் ஓடும் மண்ணியாற்றின் நீரலைகள் பரவியுள்ள வயல் வரம்புகளின் அடியில் முத்துக்கள் சொரியப்படும்.
அந்த கரையின் பக்கத்தில் வேள்விச்சாலைகளை சூழ வெளியிடங்கள் இருக்கும். அந்த இடங்களில் வேள்விகளின் நிறைவில் செல்லும் வேள்வி தலைவர்களின் நெடுந்தேர்களும் அவிர்வாகம் உண்டு செல்லும் தேவர்களின் விமானங்கள்லாம் இருக்குமா. அப்படி வேள்வி நடக்குமா அந்த ஊர்ல. நீர்க்குணரும் வாய்க்கால் வரப்புகளில் செங்கழி நீர் மலர்கள் மலர்ந்திருக்கும். சூழ்ந்த வயல்களில் விளைந்த செஞ்சாலி நெற்கதிர்கள் நிறைந்திருக்கும். அவற்றின் அயலே வண்டுகள் நெருங்கி மொய்த்திடும். நீர்வளத்தால் விளைந்த பெரும் பாக்கு மர பாலைகள் இருக்கும். செழிப்பான இலைகளிடையே மலர்ந்த நீண்ட தாமரை மலர்களில் கயல் மீன்கள் துயிலும். வழிநடைகளில் படர்கின்ற முல்லை கொடிகளும் அரும்புகளும் நிறைந்து விளங்கும். கிளைகளை உடைய காஞ்சி மரங்களும் சிறந்து காட்சிப்படுத்தும். அந்த ஊரோட இயற்கை வளத்தை அப்படி சொல்றாரு. மீண்டும் ஒரு தடவை நீங்கள் கேட்டீர்களானால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சோழ மரபில் அபயன் என்றும் அனபாயன் என்றும் இவருடைய மன்னர் சேக்கிழாருடைய மன்னர் போற்றப்படுபவர் 2ஆம் குலோத்துங்க சோழர். தில்லை எல்லையை பொன்மயமாக்கிய உலகத்தை காக்கும் போர் ஏர்களாகிய சோழ வளவ மரபில் வந்தவர். சோழர்கள் தொன்மை காலம் தொடங்கி முடிசூட்டுக் கொள்ளும் தன்மையதான நீடிய 5 பதிகளில் ஒன்று இத்திருச்செங்கலூர். அவர்கள் முடிசூட்டிக் கொள்ளக்கூடிய 5 பதிகள் எவை என்றால் திருவாரூர், காவிரிப்பூம்பட்டினம், உறையூர், கருவூர், திருச்செங்கலூர் ஆகியன. திருத்தில்லையில் சோழர்கள் முடிக்கு சூட்டிக் கொள்ளும் மரபும் இருந்துள்ளது. பண்ணின் பயணம் அதற்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே முடிசூட்டப்பட்ட பிறகு அந்த முடி அங்கே தில்லையில காப்புக்காக போய்விடுமா. இந்த இடங்களில் இந்த தலங்களிலே முடிசூட்டுக் கொள்ளும் பொழுது தில்லைவாழந்தர்கள் அந்த முடியை எடுத்து வந்து இங்கே சூட்டி அப்புறம் அந்த சடங்குகள்லாம் நிறைந்தவுடனே எடுத்துக்கொண்டு காப்பு செய்வார்கள் ஒரு விளக்கம் படித்தேன். அது எந்த வகையில் நமக்கு அது உறுதியான விளக்கம் என்று தெரியவில்லை. பண்ணின் பயணம் நல்லிசையும், பாலின் பயணம் இன்சுவையும், கண்ணின் பயணம் பெருகொலியும், கருத்தின் பயணம் எழுத்தஞ்சும், விண்ணின் பயணம் பொழிமழையும், வேத பயணம் சைவமும் போல், மண்ணின் பயணம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரமுடைத்த எதற்கு எது பயன் என்பதை சொல்கிறார். மீளம் ஒரு படிக்கிறேன். பண்ணின் பயணம் நல் இசையும், பாலின் பயணம் இன்சுவையும், கண்ணின் பயணம் பெருகு ஒளியும், கருத்தின் பயணம் எழுத்து அஞ்சும். கருத்தின் பயன் எழுத்து அஞ்சுதான். விண்ணின் பயணம் பொழிமழையும், வேத பயணம் சைவமும் போல், மண்ணின் பயணம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ. இது வரம்பு எல்லைக்குட்பட்டதா சொல்வதற்குங்கிறார். அப்பதியின் பெருமைக்கு எல்லையே இல்லை. இத்தன்மைத்தான எல்லையில்லா பெருமைகளை உடைய அப்பதியில் இல்லறத்துக்குரிய அறநெறிகளை பற்றி வாழ் மறையோர்கள் தம்முள் தருமம் நிலவும் காசிப கோத்திரத்தில் தலைமை சார்ந்த மரபில் அருமை மணியும் அளித்து அதுவே நஞ்சும் உமிழும் நாகத்துக்கு ஒப்ப. அருமை மணியும் கொடுக்கும், அதே நஞ்சும் உமிழுமா நாகம். அந்த எச்சத்தனுக்கு இங்கே ஊமையா சொல்றாரு. இரு எதிரிடைத்தன்மைகளும் ஒருங்கே அமைந்த வடிவாய் எச்சதத்தன் என்பவர் ஒருவர் உளரானார், சண்டேஸ்வரோட அப்பா. அதனால அந்த மறையவனின் திருவுடை மனைவி பொருந்திய பெருமையுடைய மனையில் வந்து உதித்தவன். அவருடைய மனைவி எப்படின்னா, அந்த மறையவனின் திருவுடை மனைவி என சண்டேஸ்வரரையே பிள்ளையாக ஈன்றிருக்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு தவஸ்ரீலியாக அந்த அம்மா இருந்திருக்க வேண்டும். பொருந்திய பெருமையுடைய மனையில் வந்து உதித்தவள், சுற்றத்தார் விரும்பும்படியாக இல்லற நெறியில் நின்றவள், உலகியல் வாழ்க்கையில் தமக்கு துணையாக ஒரு புதல்வனை பெற வேண்டும் என்ற விழைவுடன் சிவதவம் செய்தாள். புதல்வனை பெறுவோர் பாருங்க, அவர் பண்ணல, இந்த அம்மா தான் பண்ணியிருக்காங்க. புதல்வனை பெறுவோர் உலகில் பெறக்கூடிய ஒப்பற்ற நற்பயனை எய்தியவன். அத்தகைய பெரும் பேற்றினை பயனாக எய்த உலகியல் சார் பற்றுக்களை எல்லாம் அறவே புறந்தலிட சிவப்பற்று ஒன்றையே சார்பாக கொண்டவள். ஒரு பெண்மணி எப்படி சிவத்தையே ஏக இறையாக உறுதியாக வணங்கி இந்த சண்டேச பிள்ளையாக பெறுவதற்கு தவம் செய்திருக்கிறார். எல்லா பெண்கள்லாம் சிந்தித்து உணர வேண்டும். இன்னும் நிறைய உறுதி வேணும், நிறைய பெண்கள்கிட்ட வரல இதெல்லாம். அத்தகைய பெரும் பேற்றினை பயனாக எய்த உலகிய சார் பற்றுக்களை எல்லாம் அறவே புறந்தள்ளிட சிவப்பற்று ஒன்றையே சார்பாக கொண்டவள் பவித்திரை. பவித்திரை என்பது அவரது திருநாமம். பவித்திரைனா தூய்மை உடையவள்னு அர்த்தம். சிவதவம் புரியும் அவர் தம்பால் சிவதவம் புரியக்கூடிய அந்த அம்மா இகபர நன்மைகளை விளைவிக்கும் நான் மறைகளின் பல துறைகளும் விளக்கமுறையும் இகபர நன்மைகளை விளைவிக்கக்கூடிய நான்மறைகளில் பல துறைகளும் பல பிரிவுகள் இருக்கிற விளக்கமுறவும், வேத நெறிகளை செயலாக்கம் செய்யும் மறையோர் குலம் நலம் பெருகி வாழவும், 7 புவனங்களில் வாழ்வோரும் உய்வடையவும்,
உலக உயிர்களை வாழ்வித்து உயர்கதி அடையச் செய்ய வேண்டும் என்ற ஒரே பெருங்கருணையினால் ஐந்தொழில் இயற்றி மன்றில் மானிடம் செய் பெருமான் வகுத்த சைவ வாய்மை நெறி வளரவும் மாதவமுடையோர் இறை கருவிகளாக இயற்றும் அரிய செயல்கள் வெற்றி பெறவும் அந்த பவித்திரையின் தவப்பயனாக பூமியில் வந்து உதயம் செய்தார் விசார சர்மனார். சண்டேஸ்வரருக்கு பேரு விசார சர்மனார். அந்த விசார சர்மர் 5 வயதினை எய்தினார். முற்பிறவிகளில் அவர் கற்று அறிந்த ஆரங்கம் 4 வேதங்களுடன் மேலும் இறைவனார் சிறப்பாக மொழிந்த சிவாகமங்கள் ஆகியன இந்த பிறவியிலும் தொடர்ந்து வந்து முழுமை அடைந்த மலரின் மனம் போல சிந்தை விளக்கம் வர. முற்பிறவியோட தொடர்ச்சி குழந்தை பருவத்திலே வந்துச்சு. செவ்வியதான அந்த சிவஞானமும் உணர்வில் சிறந்து ஊறி விளைவதாயிற்று. இவ்வாறு சிந்தையிலே சிவமே விளங்கி நிகழும் முறைமையால் 7 வயதினை எய்தினார். புகழும் பெருமைகளை உடைய உபநயன சடங்கு செய்விக்கப்பட்டார். அவர் அறிவில் நிலவும் வேத நெறிகளும் இதுவரை பிறர் அறியா புனித வேத நெறிகளெல்லாம் கூட விஞ்சி விளைந்தவராய் இருந்தார். எனினும் தமது குலமரபுக்கு ஒப்ப வேதம் ஓதுவிக்கும் பாடசாலையில் அவரை பயிலை செய்வித்தனர் பெற்றோர்கள். எல்லோரையும் கரை கடந்த ஞானம் இருந்தாலும் அவன் முறைப்படி இந்த பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று அப்படி சேர்க்கிறார்கள். அறிவு விளக்கம் முறை ஏதுவாகிய மறைகளும் பல கலைகளும் அவற்றை கற்பிக்கும் முன்னதாகவே கொண்டு அனைத்தும் நிலவும் உணர்வின் தன்மையராக விசார சருமர் இருப்பதைக் கண்டு மறையோர்கள் அதிசயித்தனர். அலைகள் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலை என சிந்தையில் உறுதியாக கொண்ட கொள்கையில் தெளிந்தவராய் விளங்கினார். சண்டேஸ்வரர் என்ன கொள்கை கொண்டிருந்தாரு? அலைகள் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலை. எத்தனை கலையை படித்தாலும் அங்கே ஆடக்கூடிய தூக்கிய திருவடி இருக்குல்ல, அதுதான்டா எல்லை என்று அப்படி அதுதான் ஞானம் என சிந்தையில் உறுதியாக கொண்ட கொள்கையில் தெளிந்தவராய் விளங்கினார். அச்சிறிய பெருந்தகையார். பெருந்தகையாரா அச்சிறிய பெருந்தகையாரா? வயதிலேயும் தோற்றத்திலேயும் சிறியவர், ஆனால் பெருந்தகையார். எல்லையில் ஞானம் உடையவர், சிவஞானம் உடையவர். நலமே புரியும் சேவடியார் நம்மை உடையார். உயிர்களாகிய நம்மை அவரது உடைமைகளாக உடையார். யார்? பெருமான், நமது நட்டமாடும் பெருமான். நலமே புரியும் சேவடியார் நம்மை உடையார். உயிர்களாகிய நம்மை அவரது உடைமைகளாக உடையார் என்னும் மெய்மையுடன் தோன்றும் உணர்வின்கள் ஒழியாது நீடியிருந்தார். அந்த ஞானத்திலே இருந்தார். அதனால் ஊறும் வழி அன்பின் கடமையாக இயல்பாக சிவத்தை சார முயன்று இயற்றும் காதல் மேலும் மேலும் எழுங்கருத்தின் திடமான உறுதியில் நேர் நிற்கும் செம்மை மனத்தினராய் தீர்ந்தார்னா நாளுக்கு நாள் இறைவன் கழல் மேல அவருக்கு அன்பு பெருகுகிறதுன்னுங்கிற கருத்து சொல்றாரு. அவ்வாறு வாழ்நாளில் ஒரு நாள் வேதம் மோதும் மாணவர்களுடன் ஊரவர்களின் பசுக்கூட்டத்தினூடே சென்றார். அப்பொழுது அண்மையில் கன்றையின்ற புனிற்று பசு ஒன்று பசுக்கூட்டங்களை மேய்ப்பான் மீது கொம்பால் முட்ட முயன்றது. உடனே அவன் சினந்து கூச்சம் எதுவும் இல்லாது கோலை எடுத்து வலிமையாக அப்பசுவை அடித்தான். அதை கண்ட சிறிய பெருந்தகையார் மனம் பொறாது. சண்டேஸ்வரத்து மனசு பொருட்களை என்ன பசுவை போய் அடிக்கிறானே. மனத்தில் எழுந்த பரிவால் வெகுண்டு அவனை அச்செயலில் இருந்து விலக்கினார். மெய்மையை உணர்ந்த அவர் அந்த ஆணிரைகள் பரந்த கலை நூல்களாலும் ஆகம நூல்களின் பரந்த பல விரிவுகளால் பெருமை பொருந்திய அரிய வேதங்களும் உலகில் மூலமாக விளங்கும் இவ்வுலகில் இவை யாவற்றிலும் விளங்கும் பொருளின் நிலையை தெளிந்த உள்ளத்தினராய் பசுவின் பெருமைகளை உள்ளபடி அறிந்த அவர் வேதங்கள் எல்லா நூல்களையும் பசு போற்றி செய்யப்படுகின்றத நமக்கு திருநீற்றுக்கே மூலம் என்றால் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதோட பெருமைகள்லாம் இங்கே சொல்லப்படும். உலகோரும் அறியும் வண்ணம் அந்த பசுவின் பெருமைகளை அந்த ஆயன் மட்டுமல்ல, உலகோரும் அறியும் வண்ணம் அந்த ஆயனுக்கு விரிவாக விலக்கி உரை செய்தார். பசுக்கள் உலகில் விளங்கும் பிறப்புகளில் எல்லா வகையான பிறப்புகளுக்கும் மேலான பெருமைகளை உடையன. உலகில் உள்ள பொங்கு தீர்த்த நீரெல்லாம் பொருந்தி இருப்பன. பசுக்கள்ல பார்த்தீங்கன்னா அத்தனை தீர்த்தங்களும் பொருந்தி இருக்கின்றன. பெருமைகளை உடைய தேவர்கள் முனிவர்கள் கணங்கள் எல்லாம் சூழ்ந்து பிரியாத உடல் உறுப்புகளை தம் அங்கங்களாக உடையனவாகவும் இருப்பது அல்லவோ. இத்தகைய சிறப்புகளால் தான் இந்த உடலை பெற்ற அன்று தொட்டே வளர்மதியும் கங்கை நதியும் சிரித்த வெண்தலை மாலையும் அணிந்த சடாமுடி உடைய திருமுடி மேல் தில்லை மன்றுள் நடம்புரியும் பெருமான் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனத்துக்கான பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் ஆகியவற்றை தமக்கு மட்டுமே அளிக்கும் உரிமையை அருளப்பட்டன அல்லவோ அச்சுரபிகள் தான். இந்த 5 வகையான பொருளையும்
இறைவனுக்கு அளிக்கக்கூடிய உரிமையை அந்த பசுக்கள் தான் பெற்றிருக்குன்னா அதோட பெருமை அதுக்கப்புறம் சொல்லணுமா? மேலும் இனி கருதத்தக்க பெருமைகள் தான் வேறு உளவோ? துள்ளும் மான்கன்றை தாங்கிய கரத்தினரும் ஆடும் பாம்பின் சுடர்விடு மணிகளை கங்கை நதி அலைந்திட விளங்கும் சடாமுடியினரும் தேவர்கள் தம் பிராட்டியாகிய அம்பிகையுடன் எழுந்தருளும் சின இடப வாகனரின் குலமன்றோ இப்பசுவின் குலம், ரிஷப வாகனரோட குலமா என்று இது போன்ற பலவற்றை நினைவாராயினார். இந்த கன்றுபயில் பசு கூட்டத்தை இதமாக போற்றி காத்து மேய்ப்பதென்று இதன் மேல் திருத்தொன்று எதுவும் இல்லை. எப்படி சிந்திக்கிறார் பாருங்க, ஒரு பிராமண பையன் இந்த பசுக்களை மேய்ப்பதை விட இங்கு காப்பதை விட இனிமே பெரிய தொண்டு இல்லைன்னு நினைக்கிறார். இதுவே மன்றுளாடும் பெருமானின் சேவடிகளை போற்றி செய்யும் நெறியாகும் என்று உறுதி கொண்டார். எதிர் நின்ற ஆணிரை மேய்ப்பானை நோக்கி இனி பசு கூட்டங்களை மேய்க்கும் பணியிலிருந்து விலகிச் செல்லுமாறு பகர்ந்தார். யானே இந்த நிறை மேய்ப்பேன் என்றார். அதுவரை ஊர் வழக்கப்படி மேய்த்து வந்த இடைமகனும் நேராக இறங்கி அந்த இடத்தை விட்டு அகன்றான். இப்பால் அப்பசு கூட்டங்களை மேய்த்து காக்கும் பணியினை தானே செய்வதாக கூறி அவ்வூர் மறையவர்களின் இசைவை பெற்றார். பசிய பயிர்களுக்கு வானே மழையை வழங்கி இன்பம் வைத்தல் போல் பசுக்கள் நிறைந்திருக்கும் அந்த கூட்டத்தை காத்து வந்தார் அந்த தெய்வ மறை சிறுவர். ஆணிரைகளை மேய்க்கும் கோலும் கயிறும் கை கொண்டார். சிறிய மிருதுவான உச்சி குடிமி அலைவதாயிற்று. மாந்தோளும் நூலும் சிறிய மார்பில் தோன்று அழகு செய்தன. திரியடையில் கோவண ஆடை ஒளி விளங்குமாறு தோன்றிற்று. பாலும் கன்றுகளும் பெருகுமாறு பசுக்களை மேய்க்கும் பான்மையினால் அவை வேண்டுமளவும் மேலும் நகரச் செய்து சென்று மேய்த்தார். புல் மிக உள்ள காலங்களில் மேய்ப்பார், பறித்தும் அளிப்பார். இதமாக பசுக்கள் நீர் அருந்துமாறு நல் துறைகளில் நீரூட்டுவார். பிற உயிரினங்களால் எதிர்வரக்கூடிய அச்சங்களை நீக்குவார். நல்ல வழிகளில் அவை முன் செல்லுமாறு செலுத்தி நன்னிழல்களில் அவைகளை இலைப்பாற்றுவார். அமுதமாகிய இனிய பால் வழங்கும் பொழுது சாயும் பொழுது தவறாது அவற்றை உடையோர்களது இல்லங்களுக்கு செல்லுமாறு செய்வார். மண்ணியாற்றுக்கரையின் புறங்களில் புல்வளர் நிலங்களிலும் படற்படுகை நிலங்களிலும் குளிர் முத்துக்களை உடைய தண்ணீர் நிறை மருத நிலஞ்சூழ் சோலைகளின் மருங்கே புல்வளர் இடங்களிலும் எண்ணிக்கையில் பெருகி வரும் பசு கூட்டங்களை மேயச் செய்தார். அக்கால இடைவெளியில் வேள்விக்கான சமிதிகளையும் எரிகடையும் மரக்கோள்களையும் கொண்டு இரவு பொழுது வரும் முன் ஆணிரைகளை மீள கொணர்ந்து வந்துவிடும் அத்திருத்தொண்டு நற்பல நாட்களாக தொடர்ந்து நடந்து வந்தது. இவ்வாறு அன்பையே கோளாக கொண்டு விசார சிறுமர் ஆணிரைகளை காத்து வந்ததால் அவை அழகின் மிக விளங்கின, மிகவும் பல்கி பெருகின. மேவதற்காக இனிய புல்லுணவும் பருக விரும்பத்தக்க நீரும் கொண்டு திளைத்தமையால் பசுக்கள் மனமகிழ்ச்சி அடைந்தன. இரவும் பகலும் மடி பெருகிட தூய தீம்பாலை சுரந்து பொழிந்தன. மறையவர்கள் தாம் பூணும் வேள்வி சடங்குகளை இயல்பாக ஏற்ற பாலளிக்கும் அப்பசுக்கள் முன்னையிலும் அநேக மடங்கு கரப்பனவாகின. அதனை உணர்ந்த மறையவர்கள் இப்பிரம்மச்சாரி அன்பால் பேணி மேய்த்து வருதலின் பின் அவை மிகவும் அதிக அளவு பால் கொடுக்கும் திறத்தனவாயின என மனமகிழ்ந்தனர். அனைத்து வகையிலும் ஆவினங்கள் அடைந்த மகிழ்ச்சி அளவில்லாதனவாயின. மனைக்கண் கொட்டிலே தமது கன்றுகளை பிரிந்து வந்தாலும் மேய்ச்சலிடத்தில் தம்மை மருவும் மறைக்கன்றாகிய விசார சருமரை கன்று தன் கன்றை பிரிஞ்சு வந்தாலும் இவரே ஒரு கன்று போல கண்டு அருகு சார்ந்து மனமுருகி தம் தாயாம் தன்மையை நிலையினை அடைந்து கனைத்திடவே காம்புகளில் பால் சுரந்து கரவாமலே பால் பொழிவின. இந்த பசுக்கள்லாம் இவரையே கன்றாக நினைத்து கணைக்கிறதால பால் தானாகவே பொழிவனவாயின. தம்மை அணைந்த ஆவினங்கள் தாமே முளைப்பாலை சொறிவதைக் கண்டு மனம் வந்தார். செம்மை நெறியாகிய சிவநெறியே சிந்தையில் நிறைத்தவரான அவருக்கு சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்யும் குறிப்பு மனத்தில் எழுந்தது. இந்த பால்லாம் இப்படி பூமியில போகுதே, இவைகளை நாம் பெருமானுக்கு பூசித்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு திருக்குறிப்பை அவர் உள்ளத்தில் எழுகிறது. எம்மை ஆளுடைய வள்ளலாகிய விசார சருமனார் அதனை எய்த நினைந்து, இது சேக்கிழார் சொல்றாரு, எம்மை ஆளுடைய வள்ளலாகிய விசார சருமனார் அதை எய்த நினைந்து தெளிந்தார். தெளிவுறவே மெய்மை சிவனார் பூசையை ஏற்ற விரும்பும் வேட்கை பெருகலாயிற்று. அந்த இடச்சூழலில் முன்னை பிறவியில் அவர் ஏற்றி வந்த சிவபூசையின் தொடர்ச்சியாக விளையாட்டு போல் முகிழ்த்து பூசை ஏற்றும் விருப்பு அன்பாக பொங்கி விளைந்தது. மண்ணியாற்றின் தூய மணல் திடலில் ஒரு ஆத்தி மரத்தின் அடியில் செங்கன் விளையாராகிய பெருமானின் லிங்க திருமேனியை மணலால் இறுக அமைத்தார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டால் புள்ளிருக்கு வேலூர் என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. அங்கே சீதாதேவி
மணலால் லிங்கம் அமைக்க ராமர் வழிபட்டார்ல ராமேஸ்வரத்தில், அந்த குறிப்பு. அதே போல் இவர் மணலாலேயே லிங்கம் அமைக்கிறார். ஆமாம், ஒரு ஆத்தி மரத்தின் அடியில் செங்கன் விடையாராகிய பெருமானின் லிங்க திருமேனியை மணலால் இறுக அமைத்தார். பெரிய நீண்ட கோபுரமும் சிவாலயமும் சுற்றாலயங்களும் விதிப்படி வகுத்து அமைத்து கொண்டார். ஆத்தி மலர்களும் செழுந்தளிர்களும் அங்கே இயற்கையாக வளர்ந்திருக்கின்ற மரம் செடி கொடிகளில் உள்ள தேர்ந்த மனமுடைய மலர்களும் ஆக புனிதராகிய பெருமானின் திருமுடி மேல் சாத்தும் சிவபூசைக்கு உரிய மலர்கள் பலவற்றையும் கொய்து இலைகளால் தான் கோத்து வைத்த கூடையில் கொணர்ந்து மனம் தங்கும்படி மூடி காப்பு செய்து கொண்டார். நல்ல நவகும்பங்கள் பூசையில் 9 கும்பங்கள் தாபித்து வழிபடல் ஆத்மார்த்த பூசையிலும் இந்த வழக்கம் உண்டு. பெரிதற்கு நாட்டம் கொண்டு அதற்கென 9 குடங்களை எடுத்துக்கொண்டார். நாணல் நிறை கொள்ளைகளிலும் மறைவிடங்களிலும் மேயும் பால்தரு பசுக்களிடையே சென்று ஒவ்வொன்றாக எதிர் சென்று பால் மடியை தடவ அவை செழும்பால் பொழியலாயின. பொழிந்து நிறைந்த பார்க்குடங்களை கொணர்ந்து பூசை செய்யும் கருத்தினராய் அண்டர் பெருமானது வெண்மணல் ஆலயத்தில் நிலைப்படுத்தி கொண்டார். வண்டுகள் சூழ் திருப்பள்ளித்தாம பூக்கூடையை கொணர்ந்து விதிகளின்படி முன்னை தொடர்ச்சியாக விளைந்த அன்பினாலே அரிச்சித்து பாலால் திருமஞ்சனமாட்டினார். மீள மீள இவ்வாறு வெண்பால் கொண்டு திருமஞ்சனம் ஆட்டி மகிழ்ந்தார். அவரை ஆள உடையாராகிய பெருமானும் தமது அன்பரது அன்பின் வலைப்பட்டு தாம் அங்கு உளதாயினார். இறைவனை அங்கு எழுந்தருளிட்டார். தமது அன்பரது அன்பு மேன்மேலும் முதிர்ந்து பற்றாக விளைந்திட அங்கு சூழ எழுந்தருளிவிக்கப்பட்ட மணலாலாகிய லிங்க திருமேனியில் உள் நிறைந்து அவரது பூசையை ஏற்று அருளினார் நமது பெருமானார். அந்த லிங்கத்திலே அமர்ந்துட்டார். பெருமை விளங்கும் சேஞ்சனூரில் பிள்ளையாராகிய விசார சருமருதி யோக நிலையில் ஒன்றுபட்ட உள்ளத்தில் திருமஞ்சனம் உள்ளிட்ட பூசைக்கு உரிய இனங்களில் அங்கு தேடிக்கொள்ள இயலாவற்றை அன்பினால் மனத்தால் தேடி நிறைத்து கொண்டு அகபூசை இலக்கணப்படி அந்நெறியிலே நின்று பாவனையால் அர்ச்சனை செய்து வணங்கி மகிழ்ந்தார். அங்கே கிடைக்காத பொருள்கள்லாம் மனத்தாலேயே கொண்டு வந்துடுறார். இறைவனது அடிக்கீழ் நின்ற மறையவனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசணை குடங்களில் பால் நிரம்புமாறு சொரிந்த அந்த பசுக்களின் மடியில் பாலின் அளவு குறைபாடின்றி மடிபெருக குவிந்தது. அதனால் பால் பொருட்களின் வளங்கள் மறையவர்களின் இல்லங்களில் பெருகி நிறைந்தன. பல நாட்களும் இப்படிப்பட்ட சிறந்த பூசை செய்வதற்கு முயன்று இயற்றும் செயல் திருவிளையாட்டாக ஆகிட முன்னூலணி மார்பராகிய விசார சர்மர் இயல்பாகவே அதை தொடர்ந்து புரிந்து வந்தார். இதனை கண்டு இதன் மேன்மையை அறியாத அயலானாகிய ஒருவன் அந்த ஊர் வாழ் அந்தணர்களுக்கு நிகழ்வை அறிவித்தான். அச்சொல்லினை கேட்ட அருமறையோர்கள் வியந்து வெகுண்டனர். ஆயன் அறியான் என்று அவன் இச்சை வழியே யான் மேய்ப்பேன் என்று எம் பசுக்கள் தம்மை கறந்து பொச்சம் ஒழுகும், பொச்சம்னா வஞ்சனை ஒழுகும் மாணவகன் பொல்லாங்கினை உரைக்க அவன் தாது எச்சதத்தினை அழைமின். இந்த அவனுடைய தவறை அவனுடைய தந்தை எச்சதத்தினிடம் அறிவிக்க வேண்டும், அவர்களை அழைமின் என்று அந்த மறைவர் சபையினர் ஆள் விடுக்கிறார்கள். அவையில் இருந்த மறையவர்கள் அங்கு அம்மருங்கு நின்றவர்கள் அந்த எச்சதத்தன் இல்லத்திற்கு சென்று அவரை அழைத்து கொண்டு வந்தனர். நிறைந்தோங்கு சபை மறையோர் அவரை நோக்கி, சண்டேஸ்வரரோட அப்பா கிட்ட, ஊர் ஆணிரை மேய்த்து உன் மகன் செய்த தீங்கு கேள் என்று தாம் கேள்விப்பட்டவற்றை அவரிடம் செப்பினர். மேலும் அந்தணாளர் ஆகுதிக்கும் கறக்கும் பசுக்களான எல்லாம் சிந்தை மகிழ்ந்த பரிவினால் திரளாக கொடு போய் மேய்ப்பான் போல கந்தமலின மணமலிந்த பூம்புணல் மண்ணி மணலில் கறந்து பால் உகுத்து பாலை கீழே கொட்டி வந்த பரிசையை மனத்துக்கு வந்தவாறு செய்கின்றான் என்று வாய்மொழிந்தனர். மறையோர்கள் அவ்வாறு மொழியை கேட்ட எச்சதத்தன் சிறு மாணவகன் தன்னோட பையன், என்னோட சின்ன பையன் அவன் செஞ்ச பழைய பொறுக்கணும்னு கேட்டுக்கிறார். மாணவகன் செய்த ஈது இறையும் நான் முன்பு அறிந்தில்லை, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அவன் செய்தது, பொறுக்க வேண்டும் நீங்கள் என்று தன் குறையை சொல்லி வேண்டிக் கொண்டு இனி புகுதில் இனி இவ்வாறு நிகழில் என்னுடையதுதான் குற்றம் என்று ஏற்றுக்கொண்டு சபையோர் முன் சொல்கிறார். எனக்கு இவ்வாறு நிகழ்ந்தது தெரியாது, இனிமேல் இவ்வாறு நிகழ்ந்தால் அது குற்றம் என்னுடையது என்று சுருக்கமாக சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விடுகிறார். அவர் வேதங்களில் வல்லவர், தலைவர். அந்த நாள் நம்மிடமிருந்து அவர் விடை கொண்டார். அந்தி பொழுதில் தொழுது இல்லம் புகுந்தார். வந்தது பழி என்று எண்ணம் கொண்டார். பெரிய பழி ஏற்பட்டு விட்டதே, நம் மகன் மேல் இப்படி குற்றம் சொல்கிறார்கள் என்று. மகன் விசாரசரிடம் அது பற்றி வாய் திறந்து பேசவில்லை. இதன் உண்மை நிலையை அறிவேன் என்று மனத்துக்கொண்டார். அன்றைய இரவு கழிந்தது. நன்னாள் புலர்ந்தது. பசுக்கூட்டங்களை மேய்க்க மகனார் சென்ற பிறகு அவர் அறியாது மறைந்து மேய்ச்சல் நிலம் நோக்கி சென்றார் அம்மறை முதியவர்.
தன் திருமகனார் சிறந்த ஆண் நிறைகளை கொண்டு போய் மணங்கமழும் சோலை பகுதியில் மேய்ப்பாராக அன்று மண்ணியாற்றின் மணற்பாங்கான பகுதியில் கொண்டு சென்றதை அறிந்தார். அதனுடைய அப்பால் நின்ற குராமரத்தில் ஏறி நிகழப்போவதை அறிய தன்னை மறைத்து கொண்டு காத்திருந்தார் அந்த மறையவர். இறைவன்மார்பால் அன்பாக பூசை புரியும் பிரம்மச்சாரி விஸ்தார சருமனார் சண்டேஸ்வரர் நீரில் மூழ்கி எழுந்தார். அரணாருக்கு முன்போல் மணற்கோயில் ஆக்கினார். முகைமென் மலர்களை கொய்து வந்து வைத்தார். பார்க்குடங்களை எடுத்துக்கொண்டார். பிறகு தன்பால் வரும் பசுக்கள் பொழி பாலை நிரப்பி கொண்டு ஆலயத்தருகே ஸ்தாபித்து கொண்டு பூசைக்கான பிற தேவைகளையும் நிறைவு செய்து கொண்டார். இறைவனார் தன்னை ஆட்கொள்ளுமாறு விதிக்கப்பட்ட விளையாட்டால் நிறைந்த அரும் பூசணையை தொடங்கினார். இது என்னன்னா, இப்பொழுது ஆட்கொள்ள போகிறார் இறைவன், அது அரும் பூசணையாக ஆகிறது. பிற புறச்சிந்தனைகளின்றி தன் பணியில் ஒன்றும் உண்மை உள்ளத்தராய் தன்னை உடைமையாக உடைய நாதன் திருமுடிவில் திருப்பள்ளி தாமம் சாத்தினார். மலர்களை சாத்திய பிறகு திருமஞ்சனமாக நன்று நிறைந்திருந்த பார்க்குடங்களை எடுத்து அன்பு மேலிட திருமஞ்சனமாட்டி போற்றி பரவிடவே மேன்மேலும் தன் உள்ளத்தில் எழும் பரிவும் பழைய பான்மை மிகு பண்பும் உணர்வில் விரவலாயிற்று. மேன்மையுடைய விசார சருமரினிடம் மேவும் பெருமையை வெளிப்படுத்துவதற்காக அரவம் மேவும் சடை முடியாதது அருளாம் அது என்று அறியாது அறிவு அழிந்து, இறைவனோட அருள் என்பதே அவன் அறியலை. எச்சரித்தன் யாகங்களுக்கு தலைவனாக இருந்தால் என்ன பண்றது? குரவ மரத்தின் மீது இருந்த முது மறையவர் கண்டு சினம் கொண்டார். கண்டபோதே மரத்திலிருந்து விரைந்து இறங்கினார். விரைந்து மகனை நோக்கி சென்றார். மகனார் திருமுதுகில் ஓங்கி அடித்து புடைத்தார். கொடிய மொழிகளை இயம்பினார். ஆனால் பூசை திருத்தொண்டரில் புலன்கள் வழி செல்லும் புறச்சிந்தனைகளை விடுத்து யோக நிலையில் லிங்க திருமணி மேல் பெரிய காதல் அர்ச்சனையில் மனம் முழுவதையும் ஒருங்கே நிலைப்படுத்திய சிறு பெரும் தோன்றலார் நிகழ்ந்ததை ஏதும் அறியாததாக தன் பணியை தொடர்ந்தார். அடிக்கிறாரு, அது தெரியல. வசை மொழிகளை பேசுறாரு, அது தெரியல. பலமுறையும் வெகுண்டு அவர் அடிக்க பாலால் திருமஞ்சனம் ஆட்டுதலை தவிர வேறு அறியாதாரான மேலாம் பெரியோர் தன் பணியில் சலியாது தொடர்வதைக் கண்டு நல்லறிவு முற்றும் அழிந்த உலகிய மயக்க உணர்வு கொண்டார் அந்த மறையவர். சினத்தின் உச்ச நிலையை எய்தி அங்கு வைத்திருந்த திருமஞ்சன பாலை காலால் இடறினார். தனது இழிதொழிலின் எல்லையில் நின்று எச்சரித்தார். பால் சிந்தி ஓடியது. சிந்தும் பொழுதில் அதை நோக்கினார் மறைச்சிறுவர். நொடிப்பொழுதில் அது செய்த தீதோன் தன் தந்தை என உணர்ந்தார். தண்டித்திற்கு உரிய தகுதியினால், சிவபூசைக்கு இடையூறு கொடுத்த தண்டிக்கக்கூடிய தகுதியினால் திருமஞ்சன பார்க்குடத்தை உதைத்து உருட்டிய அவர் கால்களை வெட்டு வீழ்த்தும் எண்ணம் மேலோங்கிற்று. பாருங்க எண்ணம் எப்படி செயலாகிறது என்று. அருகே கிடந்த கோலை எடுத்திட அதுவே மழுவாக ஆயிட வீசினார். இரு கால்களும் துண்டிக்கப்பட்டன. அந்த மறையவர் கீழே விழுந்தார். ஆம், எரிந்த அந்த மழுவே அர்ச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக ஆகிட பூசையை தடுத்த இரு கால்களையும் வெட்டி வீழ்த்தினார் மைந்தர். பூசணிக்கு வந்த இடையூரை அகற்றியமையால் முன்போல தொடர்ந்து அர்ச்சித்திட முனைந்தார். அது தூக்கிப்பட்டார். அவ்வாறு பூசிக்க புகழும் செறிந்த சடை நீள்முடையார் தேவியோடும் விடை ஏறினார். இவ்வாறு திரும்பவும் ஒரு மீளும் அப்பா இறந்து கிடக்கிறாரு, அதையே பார்க்காம பூசிக்க போறாரு. தன்னுடைய பணியை தொடர்றாரு. அவ்வாறு பூசிக்க புகழும் செறிந்த சடை நீள்முடையார் தேவியோடும் விடை ஏறினார். பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர்களும் தேவர்களும் வேத மொழிகளை எடுத்து ஏத்தினர். விமலமூர்த்தி காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனங்களித்து பாதமலர்கள் மேல் விழுந்தார். பக்தி முதிர்ந்த பாலகனார். அப்படியே இறைவனை பார்த்து திருவள்ளியில விழுறார். தொடுத்த இதழ் கொன்றை சூழ் சடையார் தன் துணைத்தாள் நீழர் கீழ் விழுந்தவரை, காலடியில் விழுந்தவரை தம் திருக்கரங்களினால் எடுத்து அவரை நோக்கி, இறைவனால் தொடப்பட்ட நாயன்மார்ல ஒருத்தர், நம்பொருட்டால் ஈன்ற தாதை விழ எறிந்தாய், அடுத்த தாதை இனி உனக்கு என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருவினால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்தருளினார். அருளவும் செங்கன் விடையார் திருமலர்க்கை தீண்டப்பெற்ற சிறுவனார் அதுவரை தாங்கியிருந்த மாயையில் ஆன உடலை விட மேலாக அளவினின்றும் உயர்ந்த சிவமயமாக பொங்கி எழுந்த திருவருளில் மூழ்கி பூமேல் அயன நான்முகன் பிரம்மன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய அவர்களெல்லாம் வணங்கும்படியாக சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். ஒளிமேனியாகிவிட்டது, இறைவனால் தீண்டப்பட்டதார். தேவதேவராகிய சிவபெருமானும் விசார சருமரை தம் தொண்டர்களுக்கெல்லாம் அதிபனாக்கினார். தன்னோட தொண்டர்களுக்கெல்லாம் நீ அதிபன் போ சண்டேச பதவி. மேலும் அவரிடம், நாம் உண்ட களமும் நிவேதனமான உணவு பரிகல சேடம் உடுப்பனவும்
சூடுவனவும் உனக்கு ஆக சண்டீசனாம் பதம் தந்தோம் என்று முடிந்து அவர் பொறுத்தட முடிக்கு துண்ட நிலாசேர் சடையில் தாம் அணிந்திருந்த கொன்றை மாலையை எடுத்து சூடினார். அந்த சிற்பம் தஞ்சையிலையும் கங்கை கொண்ட சோழபுரமும் அற்புதமாக இருக்கும். அன்பர்கள் எல்லாம் அதை பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது கட்புலன் முகநூல்லாம் வருகிறது அல்லவா. எல்லா உலகங்களிலும் உள்ளோரும் அறவொளி எழுப்பி ஆர்த்து எழுந்தனர். எங்கும் மலர் மழை பொழிந்தன. பல்லாயிரவர்களும் கணநாதர்களும் பாடி ஆடி களிப்பெய்தினர். வேதங்கள் நிறை மொழிகளினால் வேதங்கள் அவைகளே துதி செய்தான். நிறைமொழிகளால் துதி செய்தன. சூழ இசைக்கருவிகள் முழங்கின. சைவ நன்னெறிகள் ஓங்க நமது நாயகராகிய சண்டீச நாயனார் இறைவனாரை தொழுது தமது பதவியில் அணைந்தார். அனைத்து உலகோரும் அறிய பிழை செய்த முதுமறையோன் எச்சதத்தன் பெருமான் அருளால் நான்மறையின் சீலம் திகழும் சேஞ்சலூர் பிள்ளையார் தம் திருக்கரத்தால் அழகிய மறுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சண்டீசரின் தாயார் பவித்திரை உள்பட சுற்றமுடன் மூல முதல்வரின் சிவலோகம் எய்திட பெற்றான். இவரால் விட்டுப்பட்டான்லே சண்டீசரால், அதனால அவனுக்கு சிவலோகமே கிடைக்குது. அவன் யாகத்தின் தலைவன் தான். அவருடைய நினைவில் என்னன்னா இப்படி ஒரு தவறு செய்கிறானே மகன் என்று அதற்காக அங்கிருக்கிறது. இந்த பூசையோட பெருமையை உணராமல் இருந்தது. நிறைய கற்றவர்கள் உணராமல் இருக்காங்க பார்த்தீங்களா. உணராமல் எல்லா கல்வியும் கற்று கற்ற வழி நில்லாமல் இருக்கார்ல, அது போல அப்படிப்பட்ட அதற்கான பரிசு அது. மிகை செய்த தாதைதால் மழுவால் துணித்த வெட்டிய மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனாயினார். இந்த நிலைமை அறிந்தார் ஈரலாதார் பரமசிவம் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால். அந்த பெருமானுடைய இந்த அடியார் செஞ்சார்ல, இதுதான் சொல்ல போனா இதுதான் தவம் அப்படிங்கிறார். பீரடைந்த பாலதாட்ட பேணாதவன் தாதை வேரடைந்து பாய்ந்ததாலை வேர்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்ன சீரடைந்த கோயில் மல்கு சேஞ்சனூர் மேயவனே என்று திருஞான சம்பந்த பெருமான் திருச்சேஞ்சனூர் தலத்திற்கு சென்று 1வது திருமுறை 48வது பதியம் பழந்தக்க ராகத்திலே பாடியிருக்கிறார். இந்த நிகழ்வை பாடலில் கோர்த்து பாடியிருக்கிறார் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சண்டீச பெருமான் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பியாரோர் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி, சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பர்கள் அனைவரும் முழுவதுமாக மீளவும் ஒரு முறை கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வரலாற்றை தயாரிக்க எந்தவித பிழையும் இன்றாமல், என்னை அறியாமல் ஒரு பிழைனா அது இறைவனோட திருவருள் கைகூடலை என்று நான் நினைக்கலாம். நான் அப்படி இதை வரைந்து எழுத்து வடிவில் பதிவிட்டிருக்கிறேன். சென்ற ஆண்டு பதிவிட்டேன். இப்பொழுது ஒளி வடிவில் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி இதை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் எல்லா சிவமங்கல நலங்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.